உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் மனைவி உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்காக வேண்டுதல் வச்சு காட்டம்மனுக்கு விளக்கேத்த போயிட்டு இருக்கேன். என் வழியில குறுக்க வராதீங்க. வழியை விட்டு விலகி நில்லுங்க. அப்படியா? அப்போ உன் தலையில இருக்கிற விளக்கு கொஞ்சம் கூட நான் தம்ம பத்த வச்சுக்கிறேன். புடுறா. வேண்டாம், இந்த விளக்கு அணையாம நான் கோவிலுக்கு போய் விளக்கேத்தணும். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இங்க பாரு, விளக்க கொடுத்தீன்னா உனக்கு வழி கிடைக்கும். இல்ல ஏய், இதால உனக்கு அடிதான் கிடைக்கும். அந்த காட்டம்மனை பார்க்கணும்னா நிறைய ஆபத்துகளை சந்திக்கணும்னு சித்தர் சொல்லிதான் அனுப்பியிருக்காரு. வேண்டுதல் விளக்கோடு இருக்கிறதால உங்களை அடிக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்ல, வதம் பண்ணவும் தயாரா இருக்கேன். வதம் பண்ண போறாராண்டா? எங்க பண்ணு பாப்பா. ஏய், இங்க பாருங்க, சாமிக்கு மாலை போட்டு போயிட்டு இருக்கிறவன 3 பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு ஆமா தம்பி, உங்களை பார்த்தா வெளியாள் மாதிரி தெரியுது. இந்த காட்டுக்குள்ள எதுக்கு தம்பி வந்தீங்க? ஆமா, உங்க கூட தகராறு பண்ணாங்களே, அவங்களாம் யார் தம்பி? அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் என் ஒய்ஃபுக்காக காட்டம்மனுக்கு விளக்கேத்த வந்துட்டு இருந்தேன். என்ன வழி மறைச்சு தகராறு பண்ணானுங்க. என்னது? காட்டம்மனுக்கு விளக்கேத்தணுமா? தம்பி, காட்டம்மன் கோயிலுக்கு போறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆமா தம்பி, இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும். இனிமே பார்த்து சரியா இருக்காது தம்பி, கல்லு முள்ளுமா இருக்கும். இதுக்கு மேல போக முடியாது தம்பி, பேசாம திரும்பி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லைங்க, என் மனைவிக்கு இன்னைக்கு ஆபரேஷன். அவ நல்லபடியா குணமாகணும்னா காட்டம்மனுக்கு விளக்கேத்தணும்னு சித்தர் சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.